ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். கவிஸ் கார்டனிங்கில் என் வீட்டில் குரங்கோட அட்டகாசம். ஆசையாக வளர்த்த அந்தி மல்லி செடி குரங்கு உடச்சி பிச்சு போட்டு போயிடுச்சிங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற செடி இது மட்டும்தான் பிழைச்சிருக்குது. இவ்வளோ பூ இருக்குது. இந்த பூ உண்மையிலே அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க. அந்தி மல்லி செம்மையாகவும் இருக்குது. ஸோ அடுத்த பிளானிங் இதுதான். பார்த்திங்களா எவ்வளோ புல். இந்த இடம் நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கீழே பார்த்தா தான் அவ்வளோ புல் தெரியுது. ஸோ இந்த செடி ஞாபகம் இருக்குதுங்களா, பாரிஜாத செடி. இது சின்ன மொக்கில் நான் காட்டிருப்பேன், சின்ன செடியில் காட்டிருப்பேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே மொக்கு வச்சிருச்சு இருக்குங்களா. ஸோ இதுவுமே பூக்க போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம கீழே உள்ள களையெல்லாம் பிடுங்கிட்டு தண்ணி அழகாக விடணும். ஸோ இந்த மல்லிகை செடியில் மொக்கு வச்சு இதுவும் பூத்துட்ருக்குது. ஸோ அடுத்த வேலை இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது. அங்கே பாருங்கள், துளசி, அந்தி மல்லி ப்ளஸ் செடி பேர் மறந்துட்டேனே, நித்திய கல்யாணி. ஸோ இதெல்லாம் கண்டபடி இருக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். இங்கே குரங்கு என்ன வேலை பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். அரளி, வெள்ளை அரளி சுத்தமாக சாய்ச்சி வச்சுருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக புல் பூண்டாக கிடக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு இதை க்ளீன் பண்ணுறது தான். வாங்க க்ளீன் பண்ணலாம். பார்த்திங்களா, க்ளீன் பண்ணிட்டேன். இதை நேற்றே க்ளீன் பண்ணேன், பட் நேற்று வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துல அடப்பாக இருந்தது இல்லைங்களா, துளசி, நித்திய கல்யாணி, அப்புறம் அந்தி மல்லி, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் தண்ணி விடுறதுக்கு வழியும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்னால் பாய் தான் க்ளீன் பண்ண முடிஞ்சு. ஸோ நமக்கு லீவு தான் இருக்குது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மல்லிகை செடிக்கு எல்லாத்தையும் அடியில் இருந்த புல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பாத்தி வெட்டி விட்டுட்டேன். இனிமேல் தண்ணி ரெகுலராக விட்டுட்ருக்கலாம். மொக்கு அவ்வளோவும் வச்சுருக்கு. இது சீசன் வேறு, அதனால் மொக்கு வச்சுருக்குது. ஸோ இதுவும் பாருங்கள், இது காட்டுறப்ப எப்படி புல் பூண்டுமாக இருந்தது, இப்போ எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதையுமே அடியில் இருந்த களை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தண்ணி விட்டாச்சு. ஸோ இதுவும் இனிமேல் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். பூத்ததுக்கு அப்புறமேலுக்கு நம்ம பார்ப்போம். இந்த இடமே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் காட்டினதுக்கும் இப்போ இதுனதுக்கும் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இது நிறைய பூக்குது இந்த அந்தி மல்லி. ஸோ இதுக்கும் தண்ணி விடுறதுக்கு பாத்தி வெட்டியாச்சு. ஸோ அங்கே கற்பூரவள்ளி தழை அங்கே இருந்தது, அதை உடச்சி போட்டால் சரி அதில் கொஞ்சம் இருக்கட்டுமேனு கொண்டாந்து இங்கேயும் வச்சேன். அதை அதுவும் வந்துருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன கற்பூரவள்ளி வச்சுருக்கிறேன். இது துளசி செடி. ஸோ இந்த இடம் நான் காட்டினதுக்கும் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது ஏன் நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இங்கே பாம்பு பயம் ஜாஸ்திங்க. இந்த மாதிரி புல் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி புல் இருக்குது இல்லைங்களா, இதில் இதுக்கு அடியில் இந்த இடத்துல பாம்பு சுற்றிட்டு படுத்து கிடக்கும். இதில் 2 தடவை எங்கள் வீட்டுக்காரர் அந்த பாம்பை பார்த்துட்டார். இந்த மாதிரி அது எப்படி சொல்கிறது, புல்லுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாத மாதிரி பாம்பு இங்கே படுத்து கிடக்கும். இது அடிக்கடி நடக்கிற பாதை, தண்ணி விடுற பாதை, பூஞ்செடி இருக்கிற பாதைன்றதுனால மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். என் தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே சமயம் அந்த தோட்டத்தை நான் எப்படி பராமரிக்கின்றதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வர்றதுக்கே இனிமேல் ஆசையாக இருக்கும், பயம் இல்லாமலும் வரலாம். ஸோ நீங்களும் தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அது எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.